இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை பெருங்குடி பகுதியில் தொடங்கி அவனியாபுரம், வில்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவிற்கு மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது சாலையின் இருபுறமும் நின்ற தொண்டர்களை சந்தித்தும் ஆரப்பாளையம் பகுதியில் வெண்கலத்தில் நிறுவப்பட்டுள்ள மதுரை மாநகராட்சி முதல் மேயர் முத்துவின் சிலையை திறந்து வைத்தும் சிறப்பித்தார். அவரின் வருகையையொட்டி ரோட் ஷோ மேற்கொண்ட வழிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனக்குள்ளும் சொல்லப்படாத சோகம் உள்ளதாகவும் அதனை பகிர்ந்தால் உணர்ச்சி வசமாகி விடுவேன் என்றும் தொண்டர்களிடையே அன்புமணி உருக்கமாக பேசினார். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி 2வது நாளாக நடைபெற்றது. இது பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் நமக்கெல்லாம் குலதெய்வம் என்றும் அவரது கொள்கையை தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாமக மீது எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அதனை தட்டி செல்ல வேண்டும் என்றும் நம்மை விட தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்றும் கூறியவர் உங்களுக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் தான் இருப்பதாகவும் தெரிவித்தார். என் மீது சிலர் அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வேதனை தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கட்சிக்காகவும் மக்கள் பிரச்சினைகளுக்காகவும் கடுமையாக உழைத்த தன் மீது சிலர் அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் இதனால் தான் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். இத்தகைய குற்றச்சாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒன்று நான் யார் தொடர்பிலும் இல்லாமல் ஊரை விட்டே சென்றுவிட வேண்டும் அல்லது உயிரை துறப்பதுதான் வழி என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சி உட்பட மொத்தம் 12 மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார். இதில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டுள்ள நிலையில் கட்சியில் முரண்பாட்டு இருந்த பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்றனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் நேரில் சந்தித்து பேசினால் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரச்சனை குறித்து தன்னுடைய வேதனையை கூறியதால் ராமதாஸ் சிறிது சமாதானம் அடைந்திருப்பதாகவும் இதேபோல் அன்புமணியும் இறங்கி வர வேண்டும் என்றும் கூறினார். தற்பொழுது உள்ள சூழல் நீடிக்கக்கூடாது என்பதே தங்களின் நிலைப்பாடு என்று தெரிவித்த ஜி.கே. மணி அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அதிகாரிகளின் விவரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசிதழில் வெளியிட்டார். மாவட்ட வருவாய் அலுவலர், கூடுதல் ஆட்சியர், துணை ஆட்சியர் மற்றும் உதவி ஆட்சியர் தலைமையில் நிலையில் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நானே புதிய கட்சிதான், புதிய கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது என்று தவேகா குறித்த கேள்விக்கு நடிகர் கமல்ஹாசன் பதிலளித்தார். தக்லைஃப் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக துபாய் செல்வதற்கு நடிகர் கமல்ஹாசன் சென்னை விமான நிலையம் வந்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நமது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றும் மையத்தின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்றும் கூறினார். அது பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்கும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். லாட்வியாவின் தலைநகர் ரிகா தேசிய நூலகத்தில் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து கனிமொழி எம்பி மரியாதை செலுத்தினார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் பிரதிநிதி குழு பகல்காம் தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை உலகுக்கு அம்பலப்படுத்த லாட்வியா நாட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு இக்குழுவை இந்திய தூதர் நம்ரதா குமார் வரவேற்றார். பின்னர் இக்குழுவின் ரிகாவில் உள்ள தேசிய நூலகத்தில் நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக இக்குழு ரஷ்யா, ஸ்லோவேனியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் தங்கள் பணியை முடித்து லாட்வியா நாட்டிற்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்க நகை கடன்களுக்கு எதிராக ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த புதிய விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடு தளர்வில் சூழ்ச்சி உள்ளது, அது ஒரு ஏமாற்று வேலை என்று குற்றம் சாட்டினார். மேலும் புதிய விதிமுறைகளால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மத்திய அரசு இந்த திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார்.
மகாராணி அகல்யாபாய் ஹோல்கரின் 300வது பிறந்தநாள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமக விவகாரம் தந்தை மகனுக்கான பிரச்சினை, இதில் கருத்து கூற முடியாது என்றார். மேலும் திமுகவை அகற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் ஒரே அணியில் நிற்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். நடிகர் கமல்ஹாசன் பேசியதை வைத்து கன்னடர்கள் தமிழர்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்த சீமான் முயற்சிப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சாடியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவேக தலைவர் விஜயை இளம் காமராஜர் என்று கூறியது குறித்த கேள்விக்கு, காமராஜர் செய்த சாதனைகளை நிகழ்த்திய நபர் என யாருமே இருக்க முடியாது, அவரை ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல என்றார். மேலும் பாமக ஒரு சாதி கட்சி, தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அப்பாவும் மகனும் பொழுதுபோக்குக்காக விளையாடுவதாகவும் சாடினார். தமிழ்நாடு அரசு பொறுப்பு தலைமை ஹாஜியை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் ஹாஜியின் மறைவிற்கு ஆறுதல் தெரிவித்தார். தமிழக அரசின் முன்னாள் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் கடந்த வாரம் வயது மூப்பு காரணமாக மரணமடைந்தார். இந்நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள அவரது குடும்பத்தினரையும் தற்பொழுதைய தமிழ்நாடு அரசு பொறுப்பு தலைமை ஹாஜி முகமது அக்பரையும் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 511 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 511 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 2710 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று வரை 148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் மட்டும் 27 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க துவங்கியுள்ள நிலையில் கோவை அரசு பொது மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாஸ்க் அணிந்து உள்ளே வர மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மருத்துவமனையில் உள்ள காவலாளிகள் மருத்துவமனைக்கு வருபவர்கள் மாஸ்க் அணிந்து உள்ளே வர வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மன்னர் சரபோஜி கல்லூரி மைதானத்தில் அமைச்சர் கோபி செழியன் நேரில் ஆய்வு செய்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி தஞ்சாவூருக்கு வருகை தரவுள்ளார். இந்நிலையில் 16ஆம் தேதி அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெறவுள்ள மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்தில் அமைச்சர் கோபி செழியன், மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மற்றும் கோவையில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ONGC பைப்லைனில் எண்ணெய் எரிவாயு கசிவு ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குத்தாலம் அருகே ONGC நிறுவனத்தின் எரிவாயு கிணறு அமைந்துள்ள நிலையில் காந்திநகர் கீழக்காலனியில் உள்ள ONGC பைப்லைனில் கசிவு ஏற்பட்டது. இதனையடுத்து பெரும் தீ விபத்து ஏற்படும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் ONGC நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தங்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி அருகே பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் திமுக MLAவின் அண்ணன் பேரூர் அணி சிறையில் அடைக்கப்பட்டார். ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவின் அண்ணன் முருகேசன் என்பவர் காற்றாலைகளுக்கு இடம் எடுத்துக் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வரும் நிலையில் எட்டயபுரத்தைச் சேர்ந்த மாடத்து என்பவரின் 4.5 ஏக்கர் நிலத்தை கேட்டு அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முருகேசன் உடல்நிலை சரியில்லை என்று கூறியதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் உடல்நிலை சீரானதைத் தொடர்ந்து அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர் பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரின் வீட்டு வாசலில் கிடந்த எலக்ட்ரானிக் வெடிபொருளால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் சுப்ரேன் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் இன்று மர்மப் பொருள் ஒன்று கிடந்துள்ளது. தகவலிருந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் எலக்ட்ரானிக் வெடிபொருள் போன்று இருந்த மர்மப் பொருளை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நடிகர் ராஜேஷின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது.
பிரபல நடிகரும் எழுத்தாளர், ஜோதிடர் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய ராஜேஷ் கடந்த 29ஆம் தேதி காலமானார். அவரது மகள் திவ்யா கனடாவில் இருந்து வருவதற்கு தாமதமானதால் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மதியம் ராஜேஷின் மகள் வந்ததைத் தொடர்ந்து இறுதி ஊர்வலம் 3 மணிக்கு தொடங்கியது. ஏற்கனவே 35 ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கான கல்லறையை கீழ்ப்பாக்கத்தில் ராஜேஷ் கட்டிய நிலையில் அந்த கல்லறையிலேயே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுகவினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற திமுக, அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் முற்றவே திமுக கவுன்சிலர் சுஹாஷினி, அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தியை கன்னத்தில் அறைந்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மோதல் தொடர்பாக இரு தரப்பினரும் போலீசில் புகார் அளித்தனர். அதன்படி திமுக கவுன்சிலர்கள் சுஹாஷினி, மஞ்சுளா உட்பட 7 பேர் மீதும், அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திமுக ஒன்றிய செயலாளர்களை மாற்றினால் மட்டுமே கட்சி வெற்றி பெறும் என்று திமுக நிர்வாகி ஒருவர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மன்ருட்டி தொகுதிக்குட்பட்ட அண்ணா கிராமம் ஒன்றியத்தில் வன்னியர் மற்றும் ஆதிதிராவிடர் ஓட்டுகள் அதிகமாக உள்ள நிலையில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இருவருக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்திருப்பது கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே பெரும் அதிருப்தியில் உள்ளதாகவும், இதனை மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் வருகின்ற 2026இல் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெற்றி பெற முடியாது என்று திமுக நிர்வாகி பகிரங்கமாக வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் 7வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கனமழை பெய்து வருவதால் தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி முதல் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்த நிலையில் நீர்வரத்து குறையாததால் 7வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் குற்றாலத்திற்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறுவாணி அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 38.28 அடியை எட்டியுள்ளது. இது தொடரும் நிலையில் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் என்றும், கோவை மாநகர பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை வராது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசியில் ஓய்வு பெறவிருந்த அரசு மருத்துவமனை மருத்துவர் மோசடி புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தென்காசி மாவட்ட அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த ஸ்ரீ பத்மாவதி என்ற மருத்துவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இவர் முன்பு பணியாற்றிய தென்காசி மாவட்ட அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உணவு கொடுப்பதற்காக கீரை கட்டு கொள்முதல் செய்ததில் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானதைத் தொடர்ந்து ஓய்வு பெற இருந்த பத்மாவதியை பணியிடை நீக்கம் செய்து தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது 6 இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று ராணுவ தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஸ்ரீங்கிலா மாநாட்டில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாகிஸ்தான் தாக்குதலின் போது விமானங்களை ஏன் இழந்தோம் என்பது குறித்த புரிதல் கிடைத்திருப்பதாகவும், தொடக்கத்தில் விமானங்களை இழந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் பிழைகளை சரி செய்வதாகவும் கூறினார். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் நோயாளிகள் அச்சமடைந்தனர். மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஆயிரக்கணக்கானோர் பயின்று வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே 2 முறை தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் இன்று 3வது முறையாக மர்ம ஆசாமி ஒருவர் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்தார். இதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் மருத்துவக் கல்லூரியில் சோதனை நடத்தியதன் முடிவில் அது வதந்தி என்று தெரியவந்தது. தொடர்ந்து 3வது முறையாக வந்த வெடிகுண்டு மிரட்டலால் மாணவர்களிடையே பதட்டம் நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி கல்லூரி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் பணியில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து போக்குவரத்து விதிகளை மீறும் பள்ளி வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நடைபெற்ற கோவில் பொங்கல் விழாவில் பெருந்துறை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சலங்கை கட்டி ஆடினார்.
சிறுகளஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் கோவில் மற்றும் கருமாண்டி செல்லிப்பாளையம் பெரிய மாரியம்மன் கோவிலிலும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக பெருந்துறை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பங்கேற்றார். அப்பொழுது அவரும் பக்தர்களுடன் சேர்ந்து பாரம்பரிய முறைப்படி பாடல் பாடி உற்சாகமாக சலங்கை கட்டி ஆட்டமாடினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி முத்தப்புடையான்பட்டி புனித ஆரோக்கிய மாதா தேவாலயத்தின் முன்புள்ள திடலில் போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 700 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கட்டில், சைக்கிள், அண்டா, மின்விசிறி, ரொக்கப்பணம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பங்கேற்று போட்டியை கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குட்டியை பிரிந்த தாய் யானையை 5வது நாளாக வனத்துறையினர் ட்ரோன்கள் மூலம் தேடி வருகின்றனர். சிறுமுகை வனசரக பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தனியாக சுற்றித் திரிந்த 10 மாதங்களான குட்டி யானை மீட்கப்பட்ட நிலையில் அதனை வனத்துறையினர் சிகிச்சை அளித்து பராமரித்து வருகின்றனர். இதனையடுத்து அதன் தாய் யானையை கண்டுபிடிக்க தீவிரம் காட்டி வரும் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா உதவியுடன் அடர்ந்த காட்டிற்குள் யானையின் இருப்பிடத்தை கண்டறிய முயற்சித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு பகுதியில் நீதிமன்ற உத்தரவை மீறி வீட்டின் கட்டடம் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் அதே பகுதியில் உள்ள கட்டடத்தின் ஒரு பகுதியை வாங்கியுள்ளார். மற்றொரு பாதியை வாங்கிய அருண்குமார் கட்டடத்தை இடிக்க முயன்றார். இதனையடுத்து கட்டடத்தை இடித்தால் தனது வீடும் இடிந்துவிடும் அபாயம் இருப்பதாக கூறி சுரேஷ்குமார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றிருந்தார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி அருண்குமார் கட்டடத்தை இடித்ததை அடுத்து சுரேஷ்குமார் போலீசில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் புகாரை வாங்க போலீசார் மறுத்துவிட்டதாக சுரேஷ்குமார் குற்றம் சாட்டினார். நெல்லை அருகே மேம்பால பணிக்காக சாலையோரம் இருந்த 200 மரங்களை பெயர்த்தெடுத்து மறுநடவு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கங்கைகொண்டான் மற்றும் பொட்டல் ஆகிய இடங்களில் 3 மேம்பாலங்கள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு அதில் வள்ளியூரில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக கங்கைகொண்டான் மற்றும் பொட்டல் ஆகிய இடங்களில் பணிகள் மேற்கொள்ள உள்ள நிலையில் சாலையின் இருபுறமும் உள்ள 200க்கும் மேற்பட்ட மரங்களை பெயர்த்து எடுத்து வேறு இடத்தில் மறுநடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழா தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பலதரப்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் உட்பட பலரும் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. மெட்ரோ குடிநீர் லாரி உரிமையாளர்கள் நாளை முதல் வேலைநிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர். சென்னையில் 450க்கும் மேற்பட்ட மெட்ரோ குடிநீர் ஒப்பந்த லாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பந்தம் நிறைவு பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை அறிவிப்பதிலும் அதனை இறுதி செய்வதிலும் தாமதம் ஏற்பட்டதாகவும் இதனால் தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக கூறி ஒப்பந்த லாரி உரிமையாளர்கள் நாளை முதல் வேலைநிறுத்தம் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்தம் 4 நாட்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இந்தியாவுக்கு எதிராக முகநூலில் கருத்து பதிவிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். பாளையங்கோட்டை விஸ்வ பிராமி தெருவைச் சேர்ந்தவர் ஷேக் முகமது. இவர் திருநெல்வேலி மாநகரத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் முகநூலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இந்த செயல் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதால் அவரை கைது செய்ய திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஷேக் முகமது கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டார். கொச்சி கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்து கன்னியாகுமரி அருகே கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களை கடலோர காவல் படை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கடந்த 24ஆம் தேதி கேரள மாநிலம் விழிஞம் பன்னாட்டு துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றிக் கொண்டு சென்ற கப்பல் கொச்சி அருகே அரபிக்கடலில் பகுதியில் மூழ்கியது. இதிலிருந்து கண்டெய்னர்கள் கன்னியாகுமரி அருகே கடியப்பட்டினம் வாணியங்குடி பகுதியில் கரை ஒதுங்கி வருகிறது. இதனை அறிந்த கடலோர காவல்படை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருடன் சேர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சேட்லைன் பகுதியில் சிறுத்தை உலாவும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோத்தகிரி சுற்றுப்புற பகுதிகளில் சமீப நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் கோத்தகிரி சேட்லைன் பகுதியில் வீட்டு முன்பு சிறுத்தை ஒன்று உலா வந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. வைரலாகி வரும் இந்த காட்சி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பாலம் கட்டுமான பணிக்கு தடையாக இருக்கும் உயர் அழுத்த மின்கம்பங்களை மாற்றியமைக்காமல் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். நடகோட்டை கிராமத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆற்றின் மறுகரையில் பாலம் செல்வதற்கு இடையூறாக இருக்கும் உயர் அழுத்த மின்கம்பங்களை மாற்றியமைத்து தர மின்வாரியத்திடம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மின்வாரிய அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் கட்டுமான பணிகள் தாமதமடைந்த நிலையில் பொதுமக்கள் ஆற்று நீரில் நடந்து செல்லும் நிலை நீடித்து வருகிறது. கரூர் அருகே நீரேற்று நிலைய மோட்டார் அறையில் திருட முயன்ற இருவரை ஊர் பொதுமக்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் ஆத்தூர் பூலாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பெரிய வடுகப்பட்டி கிராமத்தில் நீரேற்று நிலையத்தின் மோட்டார் அறை அமைந்துள்ளது. இங்கு 2 பேர் மோட்டார் அறையில் இருந்த காப்பர் வயர், மீட்டர் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை திருட முயற்சித்துள்ளனர். இதனை கண்ட கிராம மக்கள் அவர்களை கையும் களவுமாக பிடித்து தர்மடி கொடுத்தனர். பின்னர் அவர்களை போலீசில் ஒப்படைத்தனர். அவர்கள் இருவரும் சுதாகரன் மற்றும் பாண்டிராஜன் என்பதும் பேருந்து நிலையத்தில் தங்கியுள்ள இவர்கள் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் முக்கணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநகர் பகுதியில் அமைந்துள்ள உச்சி கருப்பண்ணசாமி கோவிலுக்கு முக்கணி திருவிழாவையொட்டி ஹார்விப்பட்டி பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான முக்கணிகளை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்து வந்த ஆண்கள் அவற்றை சுவாமி முன்பு குவியலாக படைத்து வழிபட்டனர். தொடர்ந்து பழங்கள் அனைத்தும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வெயில் செல்லக்கூடாது என்பது ஐதீகம் என்பதால் பக்தர்கள் உள்ளேயே போதுமான அளவில் உண்டு சென்றனர். கிருஷ்ணகிரி அருகே கோவில் திருவிழாவின் போது ஐயர் அருள் வந்து ஆடிய காட்சி பக்தர்களை வியப்படைய செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தீர்த்தகிரி கிராமத்தில் உள்ள தொட்டில் அம்மன் கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் தாய் கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து அம்மனுக்கு பூஜை செய்தனர். இதனையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்களுடன் வண்ணமலர் அலங்காரத்தில் தொட்டில் அம்மன் ஊஞ்சலாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மாலை அணிவிக்கும் வைபோகத்தின் போது ஐயருக்கு அருள் வந்து ஆடியது பக்தர்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியது. நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். தக்லைஃப் திரைப்பட விழாவின் போது தமிழ் மொழியில் இருந்து கன்னட மொழி உருவானதாக கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு கர்நாடக முதலமைச்சர் உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கர்நாடக தமிழக எல்லையான ஹோசூர் அடுத்த அத்திப்பள்ளி எனும் இடத்தில் ஜாகிருதி வேதிகா அமைப்பின் தலைவர் மஞ்சுநாத் தேவா தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கமல்ஹாசனுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டும் கமலின் படத்தை காலணியால் அடித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் திரையிடப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தக்லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகிறது. இதன் இசை வெளியீட்டு விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன் தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் என்று பேசினார். இதற்கு கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிடப்படாது என்று கூறி போஸ்டர்களை தீ வைத்து எரித்தனர். தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், சீருடை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுதினம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் ராமநாதபுரத்தில் பள்ளி செல்ல உள்ள குழந்தைகளுக்கு தேவையான ஸ்கூல் பேக், சீருடைகள் போன்ற பொருட்களை வாங்க அரண்மனை மெயின் பசார் பகுதியில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் விரும்பிய ஸ்கூல் பேக் கிடைத்த மகிழ்ச்சியில் பெற்றோரை கட்டித் தழுவி குழந்தைகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மக்கள் கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இலங்கையின் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. கொழும்பின் கிரேன் பாஸ் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளது. அத்துடன் பலத்த காற்றினால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதுடன் மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையின் முல்லைத்தீவு பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக பலத்த காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முல்லைத்தீவில் உள்ள ஓட்டுச்சுட்டான் வித்யாலயா பள்ளியில் உள்ள கட்டடத்தின் மேல் பகுதியில் இருந்த தேனீக்கள் கூடு பலத்த காற்று காரணமாக கீழே விழுந்தது. இதனால் கூட்டில் இருந்த தேனீக்கள் கலைந்து மாணவர்கள், ஆசிரியர்களை கொட்டியது. இதில் 63 பேர் காயமடைந்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இலங்கையின் கதிர்காமம் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்பவர்கள் மட்டக்களப்பை வந்தடைந்தனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் முருகன் ஆலய ஆடிவேல் விழாவினை முன்னிட்டு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 815 பக்தர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். இவர்கள் தற்பொழுது மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரத்தினை வந்தடைந்தனர். இவர்கள் வரும் 20ஆம் தேதி உகந்தமலை முருகன் கோவிலில் இருந்து காட்டு வழிப்பாதை திறக்கப்படும் போது பயணித்து 25ஆம் தேதி கதிர்காமம் கோவிலை சென்றடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டனர். இலங்கையின் காலி மாவட்டத்தின் பலபெட்டி கடல் பகுதியில் கடல் சீற்றம், பலத்த காற்றினால் மீன்பிடி படகு கவிழ்ந்தது. இதனால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்பு படையினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர்.